ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 நடைபெற உள்ள மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ஆர்ஆர்பி தேர்வு மற்றும் ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்செப்ட் தேர்வு. ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வுல நீங்க தமிழ்ல படிச்சு தமிழ்ல எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்இ பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் வெற்றி பெறலாம். இப்போ நீங்க இந்த டிவியில பார்க்கிறது நம்முடைய சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1ஓட மாடல் ஃபார்மேட் தான் இது. ஸோ இந்த என்சிஆர்டி தமிழ் புக் என்பது இப்போ பாருங்க, அதோட மாடல் ஃபார்மேட்டு ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷனு, ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். இது ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ இந்த என்சிஆர்டி தமிழ் புக் என்பது ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வினாவிடைகள் இதில் உள்ளது. இந்த புக்கு டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் ரெண்டும் கலந்து இருக்கும். அதாவது ஏஎல்பி தேர்வுக்குரிய CBT 1 மற்றும் CBT 2 எக்ஸாமுக்குரிய பாடத்திட்டம் மற்றும் டெக்னீஷியன் கிரேடு 1, டெக்னீஷியன் கிரேடு 3 இதற்குரிய பாடத்திட்டமும் இதில் இருக்கு. இது வால்யூம் 1, இதற்கடுத்து வால்யூம் 2 ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ எனவே நீங்கள் டெய்லி வீடியோ மட்டும் பார்க்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுறவங்க, அது பற்றி தகவல் பார்க்க நினைக்கிறவங்க, உங்கள் பேர், படிப்பு, எந்த ஊர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அது பற்றி தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணால் இந்த மாடல் ஃபார்மேட்டாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்த மாதம் ஏப்ரலில் என்சிஆர்டி வால்யூம் 1 புக்கு ரிலீஸ் பண்ணுவதற்கான முயற்சி இருக்குது. அடுத்த மாதம் கண்டிப்பாக ஏப்ரலில் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் எக்ஸாமுக்குரிய இந்த லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல், அதில் ஜுவாலஜி பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த ஜுவாலஜியில் கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 20 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 21லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒவ்வொரு கேள்வியை சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்கிறேன். கேள்வி எப்படி கேட்டிருக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. மனிதனின் காதில் உள்ள எலும்புகள் எத்தனை? அதாவது மனிதனோட காதில் உள்ள எலும்புகள் எத்தனை? கொஸ்டின் நம்பர் 21 21க்கு சரியான விட ஆப்ஷன் டி 6. அதாவது மனிதனுடைய காதில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை 6. கொஸ்டின் நம்பர் 21க்கு சரியான விட ஆப்ஷன் டி 6. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் போன்ஸ் இன் ஹியூமன் பாடி அப்படின்னா அதற்கு கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் பி 206 206. கொஸ்டின் நம்பர் 22க்கு சரியான விட ஆப்ஷன் பி 206. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. பிறந்த குழந்தையின் உடலில் எத்தனை எலும்புகள் இருக்கும்? அதாவது குழந்தை பிறந்த உடனே அதோட உடல்ல எத்தனை எலும்புகள் இருக்கும்? ஸோ இது வந்து என்சிஆர்டி கொஸ்டின், ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் நம்பர் 23க்கு சரியான விட ஆப்ஷன் சி 300 300 எலும்புகள் இருக்கும் பிறந்த குழந்தையின் உடலில். நார்மலா அப்படின்னா 206 206. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. 24 கண்தானம் என்பது எந்த பகுதியை கொடுப்பது? கண்தானம் என்பது எந்த பகுதியை, கண்ணின் எந்த பகுதியை கொடுப்பது? கொஸ்டின் நம்பர் 24க்கு சரியான விட ஆப்ஷன் பி கார்னியா. கண்தானம் என்பது கார்னியா அப்படிங்கிற பகுதியை கொடுப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. 25 உடல் வளர்ப்பான்கள் எனப்படுவது எது? உடல் வளர்ப்பான்கள் எனப்படுவது எது? கொஸ்டின் நம்பர் 25 25க்கு சரியான விட ஆப்ஷன் பி புரோட்டீன்கள். ஸோ உடல் வளர்ப்பான்கள் என்பவை புரோட்டீன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. எலிசா சோதனை என்பது எந்த நோயை கண்டறிய பயன்படுகிறது? எலிசா டெஸ்ட் அப்படிங்கிறது எந்த டிசீஸை டிடெக்ட் பண்றது, கண்டுபிடிக்கிறது? கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான விட ஆப்ஷன் சி எய்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. நீரில் கரையும் விட்டமின்கள் எவை? நீரில் கரையும் விட்டமின்கள் எவை? கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ பி மற்றும் சி. பி மற்றும் சி இந்த 2 விட்டமின்களும் நீரில் கரையும். மிச்சம் இருக்கக்கூடிய ஏ டி விகே இந்த 4 விட்டமின்களும் கொழுப்பில் கரையும். ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 27க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எவை? அது வந்து விட்டமின் ஏ டி இ கே இந்த 4 கொழுப்பில் கரையும். அப்போ கொஸ்டின் நம்பர் 28க்கு சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. விட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் நோய் என்ன? விட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் நோய் என்ன? கொஸ்டின் நம்பர் 29க்கு சரியான விட ஆப்ஷன் பி மாலைக்கண். ஸோ மாலைக்கண் என்ற நோய் விட்டமின் ஏ குறைவால் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. விட்டமின் B1 குறைவால் ஏற்படும் நோய் என்ன? விட்டமின் B1 குறைவால் ஏற்படும் நோய் என்ன?
கொஸ்டின் நம்பர் 30 30க்கு சரியான விட ஆப்ஷன் சி பெரிபெரி. பெரிபெரி என்ற நோய் இந்த விட்டமின் B1 குறைவால் ஏற்படுகிறது. இதெல்லாம் முக்கியமானது. இந்த சாப்டரில் நம்ம தொடர்ந்து கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நீங்கள் புக்கு தேவைப்பட்டால் அதை பற்றி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். அடுத்த மாதம் ஏப்ரலில் புக்கு NCERT வால்யூம் 1 புக்கு ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுபோல் அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்.